السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد وعلى ال محمد كما صليت وسلمت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا كفر ربهم لسلكوه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الامام البخاري في صحيحه او كما قال عليه الصلاه والسلام. Sampai malam hari, Allah Taala menyediakan tamat dari sekolah ini. Dengan kita ada materi dari sini, dengan pendidikan Allah Taala menguji sebagai orang. Allah menyediakan Allah Taala berteman orang ini berada di wilayah ini. Allah Jalla Jalaluhu Amma Waluhu உலகத்தில் இன்றைக்கு செய்த பாவங்களுடைய பார்வையுடன் அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக படைக்கிறார். முஸ்லிம்கள் இஸ்லாமுடைய பெருமதியை விளங்காதவர்கள் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை துன்பங்களில் ஏற்படுவதற்கு அடிப்படைகளாகும். Allah Ta'ala Qur'anil தெளிவாக சொல்லிட்டான், இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து நிகழ்ச்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ், அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அவனால் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் மாற்றப்பட்டது. Allah இன்னொரு சொல்கிறார், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அல்லாஹ்
ஒரு நாளும் அதனை தப்பு செய்ய மாட்டார்கள். கேள்வி, உலகத்தில் முஸ்லிம்கள் கூடயா முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட? முஸ்லிம்கள் கூட முஸ்லிம் இல்லாதவர்கள் கூட? முஸ்லிம் இல்லாதவர்கள் தான் 1.8 பில்லியன் தான் முஸ்லிம். கிட்டத்தட்ட 150 கோடி பேர் தான் முஸ்லிம்களா இருக்கிறாங்க. மிச்ச 520 கோடி மக்கள் யார்? காஃபிர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள். அதிலையும் இஸ்லாம் மார்க்கம் உலகத்தில் அதிகமாக பின்பற்றப்படும் மார்க்கமா அல்லது வேறு ஏதாவது மதம் இருக்கிறா உலகத்தில் அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய மதம்? இந்த கேள்விக்கும் பதில் வந்து உலகத்தில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. உலகத்தில் முஸ்லிம்களை விட அதிகமானவங்க கிறிஸ்தவர்கள். நான் இருக்கிறது புத்தகம் வரைக்கும் ஃபுல்லா கிறிஸ்தவர்களுடைய ஊடகம் தான். உலகத்துல கூட முஸ்லிம்களா கிறிஸ்தவர்கள் தான் கூட. ஆனா மெஜோரிட்டியாக இருப்பதால சொந்தம் போகலாம். சகோதரர்களே, அதுதான் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கேள்விகள் செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் தெய்வமா வணங்கப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதற்கும் முறையும் உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கப்படுவார். யார் என்ன சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாராம்? அல்லாஹ்வோட மகன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாராம்? அல்லாஹ்வோட மனைவியம். அல்லாஹ் என்னையும் உங்களை காப்பாற்றுவார். மனைவி என்று சொன்னார்கள், மகன் என்று சொன்னார்கள். எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து அவர்களுக்கு போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வாழ்வாங்க. எல்லாரையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பாங்க. கியாமத்துடைய நாள் நீங்களை எதிர்பார்ப்பாங்க, உங்களை எதிர்பார்ப்பாங்க. உலகத்தில் யாரும் தப்பையில இஜ்திமாக்கு வராமல் ஒழிச்சிருக்கலாம், போருக்கு வராமல் ஒழிக்கலாம், கொலை செஞ்சுட்டு வெளிநாட்டில் வைத்து ஒழிக்கலாம். மஷர் மைதானம் ஒழிக்கிறோம், மஷர் ஒழிக்கிறோம். يوم تبدل الأرض غير الأرض والسماوات. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை நான் வேற உலகமாக படைப்பேன். உலகத்தை கம்ப்ளீட்டா அழிப்பான். அழிச்சோடு வேற உலகத்தை படைப்பான். வஸ்ஸமாவாத், ஏழு வானத்தையும் அல்லாஹ் அழிச்சிட்டு வேற வானத்தை அல்லாஹ் படைப்பான். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, முழு உலகமும் அழிக்கப்பட்டா, வானமும் அழிக்கப்பட்டா, மனிதர்கள் எங்க? அது முடிவு சரி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய நாளையில எழுப்பாட்டப்படுவார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, உலகத்தையும் அழிச்சு வானத்தையும் அழிச்சு அப்ப மனிதர்கள் எங்கே சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிப்பாட்டி வைப்பான். எல்லாரும் பார்ப்போம், நாங்கள் நீங்க தான் உடுப்பில்லாமல் நீங்களும் கத்னா செய்யப்படாமல் நீங்களும் செருப்பில்லாமல் நீங்களும் உலகத்துல கதைக்கிற கதையெல்லாம் அவங்க கதைக்கல. நாங்க உலக சொல்லிதான் கட்டுற எங்களுக்கு நோம்புல வச்செல்லாம் சரி வராது. நாங்கள் அமைதியாசெல்லாம் உட்படுத்துவோம், நாங்கள் அங்கெல்லாம் உட்படுத்துவோம். எங்களுக்கு நோம்பலுக்காகவே தான் போகிறார்கள். நாங்கள் BMW போனார்கள், நீ BMW போனாலும் சரிதான், லெம்போகினில போனாலும் சரிதான், ரேஞ்ச் ரோவர்ல போனாலும் சரிதான், எல்லாரும் வந்து ஒரே தளத்தில் நிற்போம். ஒரே நேரம் அல்லாஹ் வணங்காதவர்களுக்கு நிற்பாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மகன் என்று சொன்னவங்க நிற்பாங்களே இல்லையா? எல்லாரும் நிற்கக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி வசனம் சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கியவங்க எல்லாரும் நிற்பாங்க. எல்லாரையும் வச்சு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ மரியமுடைய மகன் ஈசாவே அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? சும்மா ஈசாவை கூப்பிடுவாங்க. மரியமுடைய மகன் ஈசாவை கூப்பிடுவான். அப்ப முதலாவது கேள்வியே அடி இவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் மரியமுடைய சொன்னான். அல்லாஹ் சொல்றான் சூரா மரியம்ல தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வானங்கள் எல்லாம் வெடிக்க பார்க்கிறான். வதன்ஷக்குல் அர்து பூமி எல்லாம் துண்டு துண்டா சிதற பார்க்கிறான். வதகில் ஜிபாலு ஹத்தா மலைகள் எல்லாம் பஞ்சி பஞ்சாக பறக்க பார்க்கிறான். ஏன் அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா எனக்கு பிள்ளை என்று சொல்லிட்டாங்க. எனக்கு மகன் என்று சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொல்லிட்டான். வமா யம்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தகித வலதா எனக்கு பிள்ளை எடுப்பதற்கு என்ன தேவை? லஸ்மான் நாமோ எனக்கு வானம் வெடிக்க பார்க்குது, பூமி வெடிக்க பார்க்குது, மலைகள் வெடிக்க பார்க்குது. சொன்ன எல்லாரும் நிற்பாங்க. அல்லாஹ் மனம் அன்த குல்த லின்னாஸ் உங்களை வணங்கிய எல்லாரும் நினைக்கிறாங்க பாரு. இவங்க நீங்களா சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களா சொன்ன இத்தகிதுனி வ உம்மிய இலாஹைன் மின் தூனில்லாஹ் அல்லாஹ் வணங்காம ஈசாவாகிய என்னையும் என்னுடைய உம்மா மரியமையும் தெய்வமாக வணங்க சொல்லி நீங்களா சொன்ன. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, இந்த கேள்வியை கேட்ட உடனே இடி கொடுத்தவன் எப்படி நடுங்குவானோ அதை போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்க ஆரம்பிப்பான். சொல்லுவாங்களாம் قال سبحانك قال سبحانك பரிசுத்தமானவரே பரிசுத்தமானவரே நான் சொல்வேன் ما يقول لي أن أقول ما ليس لي بحق எந்த தகுதியும் இல்லாத விஷயத்தை நான் எப்படி சொல்றது? யா அல்லாஹ் இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் தெரியாத ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க. அல்லாஹ்க்கு தெரியும். வணங்கினான வச்சு நிரூபிப்பான். அல்லாஹ் நிரூபிச்சு சொல்லுவான் எல்லாரும் போ நரகத்துக்கு. எல்லாரும் போலாம். அல்லாஹ் நீங்கள் நான் எவ்வளவு சுத்தம் செய்யணும். அல்லாஹ் எவ்வளவு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் எங்களை உங்களை கொஞ்சம் கல்வி இருந்தா கொஞ்சம் நாங்க நாகரிக தந்தால பிறந்திருந்தா அல்லது சித்தர் டவுன்ல இந்தியாவில் பிறந்திருந்தா என்ன மதத்துல நாங்க இருந்திருக்கோம்? மற்றவங்களுக்கு இருக்கிறாங்களே எவ்வளவு நன்றி செலுத்தும். முஸ்லிம்களாக இந்த கடைக்கு மக்களை அல்லாஹ் இருக்கிறார். இஸ்லாத்தை தந்திருக்கிறார். அதை பார்த்து போறாங்க, இதை பார்த்து போறாங்க. வாங்க வாங்க என்னோட தான் படிச்சான், என்னோட தான் இருந்தான், போறது பொதுவான பரிசல் இல்லாம இருந்தா இப்ப பெருசுக்காக நான் இன்னும் புஸ்தகிக்கல. பாரு பாரு அவனை பாரு இவனை பாரு என்னத்தை பார்த்து போறாங்க, மாற்றத்தை பார்த்து போறாங்க. இல்லை தலைவர் சொல்லுவானே எனக்கு 2,000 ரூபாய் கிடைக்கலையே அதுல போட மாட்டான். துனியாவை பார்த்து பார்த்து போறாங்க. அல்லாஹ் சொல்றான் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா உலக வாழ்க்கையை பங்கு வச்சிருந்தா நீ ஆலிம் ஆகணும், நீ ஹாஃபிஸ் ஆகணும், நீ முஃப்தி ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வயது செய்யணும், நீ உப்பு செய்யணும், நீ கடலுக்கு போகணும், நீ கடலே போகணும். இதெல்லாம் நீ நினைச்சு வந்ததல்ல. அல்லாஹ் பங்கு வைத்தவன் நான். ஏன் மற்றவன் பார்த்து பொறாமப்பட்டு சாப்பிடுறேன்? பொறாமப்படணும் எதுல? மார்க்கத்துல பொறாமப்படணும்.
நன்றி செலுத்தும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் முஸ்லிமா படைத்திருக்கிறானே, கலிமாவோட அல்லாஹ் படைத்திருக்கிறானே. அல்லாஹ் சிலையை வணங்க வைக்கலையே, நெருப்புல நடக்க சொல்லலையே, அல்லாஹ் கூட்டத்துக்கு கேட்கலையே. அல்லாஹ் இந்த புண்ணியமான கண்ணியமான உன்னதமான உயர்தரமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது விளங்குதில்லையே முஸ்லிம்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் போகிறார்? யோசிப்பார், என்ன போகிறார்? உங்களை போகிறார், யாரை போகிறார்? அவரை போலையா? உலகத்தில் அவரை போலையா? وأحسن منك لم ترقت عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عين وكأنك قد خلقت كما تشاء. حسان بن ثابت رضي الله عنه புகாரியில கவிதை நான் படிச்சேன். புகாரியில 120 வருஷம் வாழ்ந்தவர் தான் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. 60 வருஷம் காஃபிரா வாழ்ந்தார், 60 வருஷம் முஸ்லிமா வாழ்ந்தார். 60 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி படிச்ச வாய். 60 வருஷம் அல்லாஹ் அதுக்கு பகரமா ஆயுள் கொடுத்தானோ தெரியா, 60 வருடம் நபியை புகழ்ந்து மாறினார். மஸ்ஜித் நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிம்பரை அடிச்சு கொடுத்திருந்தார். அந்த மிம்பருக்கு மேல ஏறி நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து கொண்டே இருப்பார். சொன்னார், அஹ்ஸன் மின்க லம் தரத்து ஐனி, உங்களை விட அழகானவரை யார் சொல்லலாம்? என்னுடைய கண்கள் கிடையாது. ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், رأيت النبي صلى الله عليه وسلم في ليلة الضحيان. பௌர்ணமி இரவுடைய நிலவில், பௌர்ணமி இரவு முழு நிலவு வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு நிற பெட்ஷீட் ஒன்று போத்திருக்கிறார். அங்கால நிலவு, இங்கால நாயகம். சொல்றார், நான் நிலவை பார்த்தேன், நாயகத்தை பார்த்தேன். நிலவையும் பார்த்தேன், நாயகத்தையும் பார்த்தேன். திரும்பவும் நிலவை பார்த்தேன், நாயகத்தை பார்த்தேன். வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, நிலாவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அழகா இருந்தார். وأجمل منك لم تلد النساء. உங்களை விட அழகானவர் இந்த உலகத்தில் யாரும் பெற்றதும் இல்லை. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அழகு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் பார்த்துட்டு சொன்னாங்க. இது என்ன மாசம்? ரஜபுடைய மாசம். என்ன நிகழ்வு நடந்தது இந்த மாசத்துல? மிஅராஜ் நடந்த மாசம் இது. அதிகமான உலமாக்கள் அதுபடி பிறை 27 ரஜப் வானலோகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்ட மாதம். வானலோகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வரவேற்பு கிடைத்த மாதம். தாய்க்கு அடிவாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் வந்தா ஆறுதல் சொல்வது யார்? நமக்கு வாப்பா இல்லை, ஆறுதல் சொல்வது உம்மா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவும் இல்லை, ஆறுதல் சொல்லு. உம்மாவும் இல்லை, ஆறுதல் சொல்லு. அப்பாவும் இல்லை, ஆறுதல் சொல்லு. 8 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் வளர்த்தா அபூ தாலிப், அவர் மௌத்தா போயிட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வலது கை மாறி அவரும் மௌத்தா போயிட்டார். அது பின்னால பார்த்தாங்க, மக்காவுல இருந்து சரி வர மக்கா வாசிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு இல்லை, கொஞ்சம் தாயை கொண்டு போகும். தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு தாய்க்கு 10 நாள் போனான், நடந்து போனான். மக்கால இருந்து 89 கிலோமீட்டர் தாய் போனா. நடந்த எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் அடிச்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட பிச்சைனா இன்னைக்கு தாயிப் என்ற நகரம் சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா கோவிலை மாதிரி அவ்வளவு அழகான ஒரு நகரம். நபிநாயகம் போட்ட பிச்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஜிப்ரீல் அலைஹி
பின்னால தாய்களை அடி ஆறுதல் கொடுக்கணும். யார் அம்மாவும் இல்ல பாப்பாவும் இல்ல. யோசிச்சு பாருங்க, மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. தனி மனிதனாக நின்று இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. முஸ்லிம்களா வாழ்ந்த உலகத்துல இந்த இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சான்? வாலிபத்தை அல்லாஹ் தந்தான், மனத்தை அல்லாஹ் தந்தான், பலத்தை அல்லாஹ் தந்தான், பட்டத்தை அல்லாஹ் தந்தான், பராக்கிரமத்தை அல்லாஹ் தந்தான், படாடோகத்தை அல்லாஹ் தந்தான், செல்வத்தை அல்லாஹ் தந்தான். எல்லாம் செஞ்சோம். கூடு கட்டினோம், வாகனம் வாங்கினோம், பயிர் செஞ்சோம். அல்லாவுக்கு என்னங்க செஞ்சோம்? நீங்கள் நான் கண்ணாடிக்கு முன்னால் கேட்க வேண்டிய கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்துக்கு ஆறுதலாக நல்லா சொன்னாங்க. எனக்காக இவ்வளவு கஷ்டமா? இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு உலகத்துல சிறந்தவர் கல்லடி வாங்குறார், நடந்து போய். இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்காக உலகத்துல சிறந்தவர் பொய்யன், சூனியக்காரன், கவிஞன் என்பதாக ஏற்றுவாங்களா? யார் சொல்லலாம்? ரெடியாக என்ன சந்திக்கிறது? அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். ஆறாவது வானம் எல்லாரும் தெரியும். முதலாவது வானம் போனாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க. இரண்டாவது வானம் போனாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க. மூணாவது வானத்துக்கு போனா அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டே லகத் ஊதிய ஷத்ரல் ருஸ்ல், அளவை அல்லாஹ் பாதியாக பிரித்து அரைவாசியை யூசுப் நபிக்கு மட்டும் கொடுத்திருந்தார். فلما رأيناه أكبرناه وقطعنا أيديهن وقلنا حاش لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم. பெண்கள் நடுவர்கள் கையில கத்திய கொடுத்து எப்பதை கொடுத்து வெட்ட சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நடுவார போட்டாங்க. நடுவார போன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள் எப்பல வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்பல வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடுவார போறார். பார்த்த உடனே ஃபகுல்னா ஆஷ லில்லாஹ், எல்லா பொம்பளைகளும் கத்தினாங்களாம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உலகத்துல எந்த பொம்பளையாவது எந்த ஆம்பளையுடைய அழகை பார்த்தாவது கத்துவாங்க. அதாவது அளவுக்கு நாங்கள் தெரியும். எந்த பொம்பளையை பார்த்தாவது எவனாவது அல்லாஹு அக்பர் என்ன அழகான பொம்பளை சொல்லியிருக்காங்க. பொம்பளைகள் கத்துறதாக இருந்த அவர்களை விட்டு எவ்வளவு அழகா இருப்பாங்க. சொன்னாங்களாம் பொம்பளை, இவர் மனிதரே அல்ல, இது மனுஷனா? ஒரு மனுஷனால எவ்வளவு அழகா இருக்க முடியுமா? பார்த்தா கடமும் மறுபட்டு கையும் மறுபட்டு ரத்தம் ஆறா ஓடுது. வலிக்கவும் இல்லை, வலிக்கவும் இல்லை. கைக்கு போவாருடைய அவசரம் நான் சொல்றேன். ஐஷா சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பொம்பளை தன்னுடைய கையில் தான் வெட்டினார். என்னுடைய நாயகத்துடைய அழகை அவர்கள் கண்டிருந்தால் தங்களை இதயத்தை வெட்டி இருப்பார்கள். அவ்வளவு அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு எவ்வளவு பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கிறவங்க வந்தா நான் கேட்கவே இல்லையா? நாயகம் 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 நாயகம். ஹதீஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் இருந்தார். மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர், டெல்லியில வாழ்ந்தவர். ஆனா அவருடைய சொந்த பாஷை அரபு இல்ல, அவருடைய சொந்த பாஷை பாரசீகம். அவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர், பாரசீகம். அவர்கிட்ட செஞ்சார். எல்லாரும் நிறைய போயிட்டு கவிதை எழுதுறாங்க. நம்மளும் ஒரு கவிதை எழுதணும்னு ஆரம்பிச்சார். நபியுடைய அழகு, அழகு சுந்தரியும் மிக்கவரே, அழகு சுந்தரனே. இரண்டாவது யோசிக்கிறார். நபியுடைய தலைமை எழுதும், மனிதர்களுக்கெல்லாம் தலைவரே. இரண்டாவது எழுதுகிறார். மூணாவது மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நுபிரல் கமர். யா ரசூலல்லாஹ், உங்களோட முகத்துல
நாலாவது எழுதுகிறது லா யும்கின் ஸனாஉ கமா கான ஹக்குஹு. ரசூலுல்லாஹ் எப்படி புகழ்ற, என்னென்ன புகழ்ற விளங்குறீங்க? அரசியல புகழ்றதா, அருளியல புகழ்றதா, இல்லறத புகழ்றதா, ஆன்மீகத்தை புகழ்றதா, எதை புகழ்? குணத்தை புகழ்வதா, குலத்தை புகழ்வதா, ஓத்திரத்தை புகழ்வதா? அரபுல இருந்து அவரோட சொந்த பாஷை மாறிட அரபுல இருந்து கவிதை சொந்த பாஷையில மாறிடுச்சு. எனக்கு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், யார் சொல்லலாம்? அல்லாஹ்வுக்கு பின்னாலே எல்லாம் நீங்க தான். அல்லாஹ்வுக்கு பின்னாலே எல்லாமே நீங்க தான். எனக்கு போல தெரியுது உங்க அந்த நாயகத்தை 8 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் வளர்த்தவர்கள் யார்? அபூ தாலிப். ஆனா அவருக்கு இஸ்லாத்தை கொடுத்தாங்க. இஸ்லாத்தை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் அகீல், தன்னுடைய மகன் ஜாஃபர், தன்னுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை தள்ளி வச்சுட்டு நாயகத்தை கிட்ட வச்சு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன போடுவார் தலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகன், யார் மகன்? தம்பிய மகன். நான் தம்பிய மகன் போல வளர்க்கிறேன். தான் பெற்ற பிள்ளைகளை விட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உயிரை வைத்திருந்தார். இஸ்லாத்தை ஏற்கல, இஸ்லாத்துக்கு உதவியாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் இருக்கிறார். யோசிப்பார்கள், நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பன் ஆகிரா மூத்தார்கள் நம்ம உள்ள எவ்வளவு வரும்? எல்லாரையும் நம்மளை வளர்த்தவர், நம்மளோட குடும்பத்தில் சரி, நம்மளோட கூட்டாளி, ஒரு நண்பன் ஒரு பெண்ணுக்காக மதம் மாறி செத்து போனா நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவோம். இஸ்லாமுக்கு போயிட்டாங்க. நாயகம் யாரு? நாயகத்தை கண்ணை இமை காப்பதை போல காத்த அபூ தாலிப் இஸ்லாமுக்கு வர சக்கராக இருக்கிறார். தலை மாற்றம் உட்கார்ந்து அழுகிறார். அபூ ஜஹல் காலடி எழுகிறான். அபூ ஜஹல் எழுகிறான், காலடி எழுகிறான். இதுக்குதான் சொல்ற, சேரக்கூடிய காலத்தில் மாறியவர்களே நல்லவனோட சேரு, நல்ல கூட்டாளியை தேடு. நீ கலச்சத்தோட சேர்ந்தாதான் குறைஞ்சது சுபோத்தாவை பள்ளிக்கு வருவாய். படம் பார்த்தவனோட சேர்ந்தாங்க உன்னை நடந்து கொண்டு போவான். ஒன்றுக்கு நீ திருத்துவாய் அவன, இல்ல உன்னையும் அவன் கூழ்காரனா மாற்றுவான். இதுதான் நிஜம். நடக்குது உலகம். கூட்டாளி அப்பா தேவையில்லை, உமா தேவையில்லை, எந்த கூட்டாளியாங்க உன்ன கூட்டாளிய கொண்டா பார்ப்போம். பார்த்தா அவன் தொழுகிறீங்க, அவன் முடிவெட்டிருக்கிறான். நரி பராணியவன் எலிகடிச்ச மாதிரி அவன் தலையை சுண்ணத்தே இந்த வாழ்க்கை. இப்படியா நாங்களோட கூட்டாளி ஆகினீங்கடா அல்லாஹ் பாப்பாவும் உங்களே நாசமாக்கும். அபூ ஜஹல் கெட்ட கூட்டாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நண்பர், சிறந்த மகன், செய்யுதுல் கௌனைன் களமாட்டில் இருந்து அழுகிறாங்க. சாச்சா, பெரியப்பா பெரியப்பா ஒன்றும் செய்ய வேணாம், கலிமாவை மட்டும் நீங்க நாம சொல்லுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை மட்டும் சத்தமாவும் சொல்ல தேவையில்லை, இந்த காதுக்குள்ள சொல்லுங்க. மற்ற எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம். கலிமா சொன்னா நபிக்கு பவர், கலிமா சொல்லாட்டி நபிக்கும் பவர் இல்லை. சொன்னா அல்லாஹ் கேட்பான். ஆனா கலிமா சொல்லிருக்கோம் அபூ ஜஹல் சொல்றான், போயிடாத, இவன்கிட்ட கதையை கேட்டு போயிடாத, பழைய மாதத்துக்கு போயிடாத. கலிமா சொல்ல சொன்னா சக்கராத்துல அபூ தாலிப் கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لَوْلَا الْمَلَامَةُ وَحِدَارُ مَصَبَّةٍ لَوَجَدْتَنِي سَمْحًا بِذَاكَ مُبِينًا. மகனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நினைக்கிறியா இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று?
எனக்கு தெரியாது நீ நினைக்கிறியா? வலகத் அலிம்து உலமாக்கள் வலகத் அலிம்து உறுதியாக நான் சொல்றேன். கன்விக்ஷன், எந்த சந்தேகமும் இல்ல, உறுதியா எனக்கு தெரியும். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் எனக்கு உறுதியாது. நிறைய அந்நியர்களுக்கு தெரியுமா? இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். பயம், பயம் வந்த ஆசாவில் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுவாங்க, கொண்டு போட்டுவாங்க. இதான் பயம், உயிருக்கு பயம். எந்த பிரச்சனை இல்லை. இப்ப நான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன். சுத்தி இருக்கிறானே மக்கா காபிர்கள், இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன படிப்பாங்க, எனக்கு ஏசுவாங்க. மௌத்துக்கும் பயந்து பழைய மார்க்கத்தை விட்டுட்டு, மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு புதியோர் மார்க்கத்துக்குள்ள போய்தான் நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் எனக்கு ஏசுவாங்க. நீ மௌத்தா போனதுக்கு ஏசினா என்ன ஏசாட்டி? இந்த பயம் மாத்திரம் இல்லை என்றால் சொன்னார் அபூதாலி, லவஜதனி சம்அன் பிலா தம்பீனா, காதுக்குள்ளெல்லாம் நான் கலிமா சொல்ல தேவையில்லை மகனே, சத்தமாவே கலிமாவை சொல்லி உன்னுடைய கண்களை குளிரச் செய்வேன் சொல்லிட்டு என்ன செய்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? செய்கிறார். அதனால நபியுடைய எச்சிக்கோ பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறார். நபியுடைய உள் மீது அல்லாஹ் பவர் என்ன பவர்? எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள் நீர் படுதோ அந்த இடத்தை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவார். எந்த உடம்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தம் ஓடுதோ அந்த உடம்பை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவார். இவ்வளவு கம்மியா என்று சொல்லக்கூடிய காப்பீர் பெரிய கல்வெட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையடிச்சார். நபி அலைஹிஸ்ஸலாம் இரும்பு தொப்பி போட்டுள்ளார். தொப்பியில் இருந்த 2 ஆணி அப்படியே கலந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லம் உடைஞ்சு நெத்தியில இறங்கின உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். உடலை கத்தி அதெல்லாம் அந்த வாயை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முபாரக்கான நெத்தியிலிருந்து அந்த ஆணியை உதர்த்தி குடுக்கினார். ஆணி கலந்து வந்துச்சு. அபூ உபைதாவுடைய பல்லும் உடனே இரண்டாவது ஆணியை கலட்டினார், வாயால கலட்டினார். சஹாபாக்களோட யோசிக்கும் வாலிபர்கள் ஒரு நடிகர் வயோதிகனாக கேட்டார், ஒரு பிளேயர், ஒரு கிரிக்கெட்டர், மாஷா அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்றோம். எங்க ஊருக்கு எவ்வளவு சம்பளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியும் சொல்லுவாங்க, எவ்வளவு தெரியும். சஹாபாக்கள் கலக்கி எடுக்காம பல்லு உடைஞ்சி வாலிபர், அழகான வாலிபர், 80 வயசு அப்பா வந்து முழு பள்ளி அடிப்பாவார். அதை யாரும் கலந்துக்க மாட்டாங்க. 25 வயசு பொடியல், சரி ராகமா என்ன நடக்குது, எனக்கு இந்த 14 மில்லியனா இருக்கு ஒட்ட பல்லன் சொல்லுவாங்களே. ஆனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இழந்தது யாருக்கா? அல்லாஹ்வுக்காக பல்ல இழந்தார். சஹாபாக்கள் சொல்றாங்க, அபூ உபைதா முன்னே இருந்ததை விட அழகாக மாறினார். இருந்ததை விட அல்லாஹ் அழகு கூட்டினார். சினாமிக்கு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சயீத் அல்-குத்ரியுடைய வாப்பா ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் கீழே விழாம கண்ட வாயை வைத்து உறிஞ்சி குடித்தார். எனக்கு ஒரு மார்க்க சட்டத்தை ஞாபகப்படுத்தும். ரத்தம் குடிக்கிறது ஆறாம், கை கொஞ்சம் வெட்டிப்பட்டா விரல கையில தூக்கிட்டு இருப்பாங்க. ரத்தம் குடிக்கிறது ஆறாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தமும் சுத்தம். நம்முடைய ரத்தம் நஜீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சுத்தம். குடிக்காத சினானிக்கு மாலிக் வாயை விட்டு மன் خالط دمه بدمي لا
ஆனால் யாருடைய உடம்பில் என்னுடைய ரத்தம் கலந்தோ அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவார். அந்த இடத்திலே நான் ஷஹீதாக எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பாவுடைய உடம்பெல்லாம் கேட்கிறார். எப்படியான கட்டளை உடம்பெல்லாம் நீக்கியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பார்த்துக்கிறியா ஒரு இல்லையோடு வருவே முழு உடம்பையும் கேட்டாச்சு. சரியா பாதம் 2 குதிகால் 2 வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். கையை காட்டினார். நிப்பாட்டுங்க யா ரசூலல்லாஹ் இது கங்கார ஒருவேளை புகாரியில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களின் வருது நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை, நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பார். யாரு? அவர் தான் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா. அது என்ன தண்டனை? அல்லாஹ் நெருப்பால 2 செருப்பு போடுவான். அந்த செருப்பை போட்டா மூளை கொதிக்காமல் அல்லாஹ் என்னை உங்களை காப்பாற்றுவாங்க. எவ்வளவு இறக்கமா நபியை வளர்த்தவரை விட அல்லாஹ் என்னோடையும் உங்களோடையும் இறக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஞானம் போதாத சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருஷக்கணக்கில் பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா ஹஜ்ஜி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா உம்ரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா மக்காவுடைய சரித்திரமே இல்லை. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு அரசுக்கு போனா தங்குற இடம் மிஸ்பலா. ஸ்ரீலங்காக்கே எழுதி கொடுத்த மாதிரி ஏரியா மிஸ்பலா ஏரியா. அந்த ரோட்டுக்கு பேரு தரீக் இப்ராஹிம் அல் கலீல். இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட். என்னது பேரு? மக்காவுல பெரிய ரோட்டுக்கு பேரு இப்ராஹிம் கலீல். அல்லாஹ் சொல்றாங்க, வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய நண்பனா? அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல எல்லா நபிமார்களை விட 5 நபிமார்களுக்கு அந்தஸ்து கூட. 5வது அந்தஸ்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது அந்தஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது அந்தஸ்து மூசா அலைஹிஸ்ஸலாம், 2வது அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 1வது அந்தஸ்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே 2வது அந்தஸ்து. அவரது தகப்பனுக்கு என்ன கிடைக்கிறது? இஸ்லாம் கிடைக்கிறது. வளர்த்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சூரால வரலா. சூரா மரியம் எடுத்துங்க, சூரா இப்ராஹிம் எடுத்துங்க. அல்லாஹ் அழகா சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சிறான், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, என்ற வாப்பாவே, லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. சிலைகளை வணங்குகிறீர்களே வாப்பா, சிலைகளால் பார்க்க முடியாது, சிலைகளால் கேட்க முடியாது, சிலைகளால் உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் தர முடியாது. இதை வணங்குகிறீர்களா? யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். ஷைத்தான் வணங்காதீங்க வாப்பா, ஷைத்தான் வணங்காதீங்க, அல்லாஹ் வணங்க. பாப்பா வந்த போதும். பாப்பாட தொழில் என்ன தெரியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பாட தொழில் தெரியுமா? என்ன தொழில்? சிலை செஞ்சு இருக்கிறது தான் அவரோட தொழில். மகன் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பன். தகப்பன் யாரு? ஷைத்தானுடைய நண்பன். சிலைகளை வணங்குற சிலைகள் தான் அவரோட பிசினஸ், பாப்பாட பிசினஸ். எவ்வளவு சொல்லப்பட்டிருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க வரல கடைசி வரைக்கும் இஸ்லாம் போல மகன் முட்டோட்டி எழுதினாங்க. லைலம் தன்தஹி லஅர்ஜுமன்னக் வர்ஜுனி மலியா. இப்ராஹிம், எங்கட தெய்வங்களுக்கு சரியா, எங்கட கடவுளுக்கே சரியா வாய கூடல் என்று சொன்னா, இஸ்லாமிய தாவா பணியை நிப்பாட்டல் என்று சொன்னா, அல்லாஹ் அடிச்சு தவப்பல் என்று பார்க்காம நானே உன்னை கொள்ளும்.
எப்படி சொல்லுவாங்க தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க 17 வயசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தாவத் கொடுக்கக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 17 வயது வாலிபர். மானல்லா ஓய்வு படிக்கக்கூடிய நம்மளவாதிகள் சொல்றா ஆன்லைன் டிக்டாக்ல ஏற முடியும் பள்ளி பக்கமே வாராங்க 17 வயசு வாலிபனால இந்த காலத்துல என்ன செய்யலாம் சொல்லுங்களே செய்யலாம் நிறைய. யூதன் போனுக்குள்ள அவனை ஊத்தி போட்டான். யூதன் டிக்டாக்ல அவனை உள்ளுகாட்டிட்டான். சாப்பாடு தின்னாம இருப்பான், டிக்டாக் செய்யாம இருக்க மாட்டான். சாப்பாடு தின்னாம இருப்பான், உம்மாட மோச பார்க்க ஒரு வார்த்தை பேசுறாங்க, உம்மா அழுவுறா, கொஞ்சாதி அழுவுறா. அதுல அல்லாஹ் என்ன ஒரு போனா படைச்சிருக்கிறான். ஏன் இந்த போனை சொல்ற அளவுக்கு கூட என்ன சொல்றான் எங்களுக்கு இந்த நேரம் பார்த்தா அதான் கொடுத்துருக்கிறான். திரும்பியும் பார்க்கறாங்க வந்ததோட போனதான் இருக்கும். என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க. நம்ம சமூகம் எங்க இருக்க வேண்டிய சமூகம் எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை வளர்த்த சமூகம் இன்னைக்கு இஸ்லாத்தை புரிஞ்சு போதைக்குது. இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய வாலிபன் இன்னைக்கு போதையில இருக்கா. தொழுகிறவன் பழகுவாங்க. இந்த பயானத்தை தொழுகிறவங்க இருக்கா. இந்த பயானிகளுக்கு தேவை யாருக்கு? வெளியில ஒரு கூட்டம் இருக்கிறான். தனித்தனிய போய் சந்திக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவன் தான் பள்ளிக்கு வரும் முதலாக. சகோதரர்களே, கடைசியா இஸ்லாமிய சென்று விட்ட ஆசர் சஹீஹுல் புகாரி அவர்கள் யாமத்துடைய நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த ஆசர் சந்திப்பார். புகாரியுடைய ஹதீஸ் எப்படி வருவார்? முகமெல்லாம் கருத்து, உடம்பெல்லாம் ஊசி படிச்சு மஞ்சளித்த நிலவில வருவார். ஆவிகள் அப்படிதான் வருவார். وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாளையில சில முகங்கள் தூசியால் அப்படியே நிறைஞ்சு வரும். அல்லாஹ் என்னை உங்களையும் அல்லாஹ் சொல்றான். தர்ஹமுஹா கத்ரா உலாயிக ஹுல் கஃபரத்துல் ஃபஜரா. அல்லாஹ் சொல்றான், கேவலம் இழிவு எல்லாம் அவர்களை சூழ்ந்திருக்கும். அவர்கள்தான் காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள். கியாமத்துடைய நாளையில வருவான், இருட்டு மாறி வருவான். அங்க வந்து சொல்லுவார், இப்ராஹிம்
அதுதான் சொல்றது. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்லது சொன்னா கேட்கும். நல்லது சொல்றது யாருக்காக? இந்த பயான இருக்காத சொல்லுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு புத்தகம் இவ்வளவு இருக்கு. புத்தகத்துல இருந்து 25 கிலோமீட்டர் கொடுப்போம். எங்களை ஊருக்கு இங்கிருந்து 360 கிலோமீட்டர் போகும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ச்சாங்க தெரியும். எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க தெரியுமா? ஏன் என்னதுக்கு பயான் நடத்தும் ஒன்று காட்டுறதுக்கா? இல்ல சகோதரர்களே, சமூகம் இஸ்லாமிய சமூகமாக மாறும். பேரளவுல முஸ்லிமாக இருக்கிற சமூகம் அல்லாஹ்வோட நெருங்கக்கூடிய சமூகமாக மாறும். துனியாவை துனியாண்டு அடையிற சமூகம் பள்ளிக்கு நேரம் கொடுக்கணும். இதான் நோக்கம். அங்க போய் கவலைப்பட்டு வேலை சக்கராத் வரைக்கும் அல்லாஹ் கை தந்திருக்கிறான். அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. நேரத்தை வீணாக்கிறாதீங்க, காலத்தை வீணாக்கிறாதீங்க, இஸ்லாத்தை கணக்கெடுக்காம விட்டாதீங்க. சக்கராத்துல கை சேர்க்க மௌத்தான் நாட்கள் கேட்டு பார்த்தாங்க. அவங்க கேட்டு பார்த்தார்கள். 2 ரக்காத் தொழுவது பெருமை. சொல்லுவாங்க, இப்ராஹிம் உலகத்தில் தான் நீ சொன்ன நான் கேட்கல மகனே, இப்ப நான் நீ சொல்றதை கேட்கிறேன். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பவர் இல்லை, ஒன்றுமே இல்லை. சொல்லுவாராம், அல்யௌம உதீஉக மகனே இப்ராஹிம், நான் நீ சொல்றதை கேட்கிறதுக்கு தயார் மகனே. கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட எனக்காக அந்த வாப்பா அவன் வளர்த்தவர், எனக்காக கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட பேசி. இப்ப நண்பனே அல்லாஹ் கூட்டாளி இல்லையா? அல்லாஹ் நண்பன் இல்லையா? கூட்டாளி சொன்னா கூட்டாளி கேட்பான். கொஞ்சம் பேசு. என்ன இருந்தாலும் பெருத்த தகப்பனா இல்லையா? வளர்த்த தகப்பனா இல்லையா? மனம் என்ன பாடுபடும்? நரகம் போவதானே தகப்பன். மனம் இறங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தகப்பன் கேவலப்படுத்துகிறார்கள். நீ வாக்கு தந்திருக்கிறாய், என்ன கேவலப்படுத்த மாட்டேன். இந்த தகப்பன் நரகம் போனா எனக்கு கேவலம் தானே. இந்த கதையெல்லாம் எதிர்படாது. என்னுடைய நண்பனா இருக்கிறான். உலகத்துலதான் எல்லா பவரும். இங்க களிமா இல்லாதவர்களுக்கு பவர் கிடையாது. இப்ராஹிம் கொஞ்சம் உங்களோட காலுக்குள்ள பாருங்க. அதான் சொல்லுவான், கைமுக மாட்டான். கொஞ்சம் உங்களோட காலுக்குள்ள பாருங்க. பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஆசர் கழுதை புலியாக மாற்றப்பட்டு நரகத்தின் அடித்தளத்தில் விழுந்து கொண்டிருப்பார். கழுதப்புலி நரகத்தை நாங்கள் பார்க்கணும். கழுதப்புலி ஸ்ரீலங்காவில் இருக்க ஆப்பிரிக்கா நாடுகளில் இந்தியாவில் எல்லாம் அதிகமாக இருக்கு. அது இங்கிலீஷ்ல சொல்ல ஹைனாசன், தமிழ்ல சொல்ற கழுதப்புலிக்கு அரபுல பபரன்னு சொல்லுவாங்க. சிலவங்க முள்ளம்பண்டிக்கு தர்ஜுமா செய்யறாங்க. அதுக்கு இல்ல முள்ளம்பண்டியில பபரன்னு சொன்னா கழுதப்புலி. ஹைனாசன்னா புதிய மரங்கள் அது ஒரு வித்தியாசமான நிறுவனம். அல்லாமா தமிழி ஹயாத்துல் ஹயவான் அல் குப்ரா, மிருகங்கள் சம்பந்தமான என்சைக்ளோபீடியா, தரவு கலை களஞ்சியம், மிருகங்கள் சம்பந்தமான. அதுல கழுதப்புலியை பத்தி என்ன எழுதியிருக்கிறாங்க தேடி பார்த்தோம். எழுதியிருக்கிறாங்க, கழுதப்புலி ஒரு ஆச்சரியமான மிருகம். அல்லாஹ் நாயா நரகத்தை ஓடுகிறான், பன்றியா மாற்றி போட்டுக்கிறான், மாடா மாற்றி போட்டுக்கிறான், கோழியா மாற்றி போட்டுக்கிறான். ஏன் கழுதை புலியாக அல்லாஹ் மாற்றுவான்? அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலே ஒரு காரணமே. சும்மா அல்லாஹ் எதுவும் செய்யறது உலகத்துல. சும்மா எங்களை படைக்கவே இல்லை. அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا, உங்களை நான் சும்மா படைச்சு நினைக்கிறீங்களா நீங்க? அல்லாஹ் கேட்கிறார். கேள்வி பார்த்தா அடுத்த ஒரு ஆச்சரியமான மிருகம். ஒரு வருஷம் ஆம்பளை அறியுமா, ஒரு வருஷம் பொம்பளை அறியுமா? இது இந்த காலத்துல வர நாளைக்கு அளவுக்கு சர்ச்சையா பேசலாம். இது உலமாக்கல்ல மிருக விலங்கியல் ஆய்வாளர்கள் சொல்றதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். ஒரு வருஷம் ஆம்பளை அறியுமா, ஒரு வருஷம் பொம்பளை அறியுமா? ஆம்பளை அறிக்கிறேன்னா ஆம்பளையுடைய வேலை, பொம்பளை அறிக்கிறேன்னா பிள்ளைங்க அறியுமா? குட்டியும் போடுவோம். ஒரு
ஒட்டியும் போடுமா அதுக்கு மாதவிடாய் ஏற்படும். ஆனா எழுதியிருக்கிறாங்க, மிருகங்கள்ல ஆக மடத்தனமான ஒரு முட்டாள் மிருகம் தான் அந்த கழுதை. ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு மானை, அதிகமா மானை, ஒரு மானை சிங்கம் விரட்டு, மானை என்ன செய்யும்? பல்லராக நிற்குமா, ஒரே ஓட்டமா ஓடிக்கப்படுமா. ஆனா இந்த கழுதை சிங்கம் விரட்டி வந்தா கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துடும். 3 கால் முடிக்கிறது கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துடும். நம்ம வாரசிங்கம் என்ன செய்யும்? லேசா வேட்டையாடி பேச்சு சொல்றாங்க. புகாரியுடைய எதிர்வுரையாளர்கள் இப்ராஹிம் நபியுடைய தந்தையை பார்த்து, உன்னுடைய மகன் அல்லாஹ்வுடைய நண்பன், உன்னுடைய மகன் உலகத்திலேயே 2வது சிறந்தவர், உன்னுடைய மகன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மார்க்க தியாகி, இப்படிப்பட்ட மகன் கிடைக்கும் உனக்கு இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு நசீபில் என்று சொன்னா உன்னை விட மடையன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அதான் அல்லாஹ் அவரை கழுத புள்ளியாக மாற்றினவர்கள். இப்ராஹிம் பாப்பாவை விட என்னோடையும் உங்களோடையும் நிரப்பப்பட்டீர்களார். நன்றி செலுத்தும் மாறினர்களே, நன்றி செலுத்தும் சகோதரர்களே, தாய்மார்களே, என்னத்தை பத்தி எல்லாம் விளங்கியிருக்கிறோம். நாம 25 வருஷமா 30 வருஷமா 40 50 60 வருஷமா ஒரு மாற்றத்தை பின்பற்றோம். அந்த மாற்றத்தை பற்றியே எனக்கு தெரியாது, அடிப்படையே தெரியாது. எவ்வளவு கஷ்டம், ஒரு கஷ்டம். இஸ்லாத்துக்கு வந்தவர். ஆனா எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி 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 8வது வந்தார். 2வது பேச அடைஞ்சார். அபூபக்கர் வெஸ்ட் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் வெஸ்ட் இடத்துல இருந்தார், அது வேற விஷயம். ஆனா 2வது இஸ்லாத்துக்கு வருது. எப்ப இஸ்லாத்துக்கு வந்தான்? 4வது இஸ்லாத்துக்கு வந்தான். ஆனா என்ன செஞ்சான்? 2வது இடத்தை அடைந்தார். நான் எத்தனையோ சஹாபாக்கள் வரலாறு படிக்கிறேன். ஆனா ஒரு சஹாபியை வாழ்க்கையில் அவ்வளவு உயர்ந்த சஹாபி. எந்த அளவுக்கு அல்லாம கனவுடைய விளக்கத்தில் இருக்கிறாங்க. யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல கண்டாங்களோ அவருடைய ஈமான் அல்லாஹ் கொடுப்பார், அவருடைய தக்வா அல்லாஹ் கொடுப்பார், அவருக்கு ஆட்சி திறமை அல்லாஹ் கொடுப்பார். அவர் கனவுல கண்டாலும் சிறப்பு. அவர் ஆகப்பெரிய சிறப்பு என்னென்றா, ஆகப்பெரிய சிறப்பு என்னென்றா அவங்களுக்கு அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயன்படும். அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயன்படும். இப்ப ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி கிடைச்சு, ஹிஜ்ரத் போறது மக்கால இருந்து எங்க போறது, மதீனாவுக்கு போறதுக்கு அனுமதி கிடைச்சு. எல்லாரும் ஒழிச்சு போறாங்க. உள்ள போய் எழுதி நைட்டோட நைட்டா ஆதிகளுக்கு தெரியாம கண்ட என்ன செய்வோம், தடுத்துருவான், சொத்துக்களை பறிச்சிருவான், பணத்தை பறிச்சிருவான், எல்லாரும் ஒழிஞ்சுதான் போனான். அதற்கு வாங்குவ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி கொடுத்தார். அவர் என்ன செய்வார்? எடுத்தால் வாழ ஆச்சரியமான ஒரு செய்தி. வீரன், அதற்கோட ஒரு வீரன் இஸ்லாமிய வரலாறு கண்டிருக்கார். எடுத்தால் வாழ எடுத்துட்டு எங்க போனார்? சுத்தி மக்களுக்கு காவிர்கள் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறான். முக்கியமான மெயின் புள்ளி, ஊருடைய மெயின் புள்ளி எல்லாம் இருக்குது. சொன்னா எப்படி பார்த்து பாருங்க, எவனுக்கு தக்க உம்மா உள்ளே இழக்கணும் விருப்பமோ, எவனுக்கு தந்த மனைவி விதவையாக விருப்பமோ, உமர் ஹிஜ்ரத் போலாம் ஆம்பளை தடுத்து பாருங்க. உமர் ஹிஜ்ரத் போலாம் ஆம்பளை தடுத்து பாரு, ஒத்தம் பின்னால் வர்றாரு. அவ்வளவு பயம், செய்தாலே பயம், இவனுக்கு பயம் இல்லாம இருக்கும். சில புரட்சி பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி பேசலாம். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, ஹிஜாபுடைய ஆயத்தெல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி கதவு தட்டுற சத்தம் இருக்கு. மன்பில்லா யார் வந்திருக்கிறது? அபூபக்கர் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்.
சிரிக்கிறாங்க. நாயகம் சிரிக்கிறத கண்டா சஹாபாக்கள் சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் சிரிக்கும் போது தாவகத்தால வெள்ளி துண்டு மாறி விழுமா. கூட அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் சொன்னாங்க, எனக்கு பயமா? நபிக்கு மரியாதை கொடுக்காம எனக்கு பயப்படுறீங்களா? கடைக்கு பின்னால் சத்தம் வந்துச்சாம், அந்த அஃபல்லு வ அஃலஹு மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானால் சமாளிக்கலாம், நீங்க ஒரு சமாளிக்க. இவங்களெல்லாம் என்ன பயப்படுறது? இவங்களெல்லாம் என்ன ஓடுறது? நீ ஒரு வழியால போனா ஷைத்தான் வேற வழியால போவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் புகாரில சொர்க்கத்துக்கு போனாங்க. இரவு நேரம் கனவு சொன்னா அங்க ஒரு அழகான மாளிகை, ரைத்து கஸ்ரம் மின் நஹபின், தங்கத்தால கட்டப்பட்ட ஒரு பிரம்மா உம்மு சுலைம் ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹா வுது செய்து கொண்டிருந்தார். இப்ப மலக்குமார்கள்லாம் கேட்கிறேன், இது யாருடைய கோட்டை? இது மலக்குமா சொன்னாங்க, லிஃபதம் மின் குரைஷ். ரசூலுல்லாஹ், ஒரு குரைஷி வாலிபருடைய மாளிகைக்குள்ள எப்படி போவீங்க என்று கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? அதான் போகாம திரும்பி வந்து உங்களோட போகப்படுவா போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். எப்படி சாதம் வாங்க போகிறாங்க. ஈராக்ல 550 பகுதி, அதோட மக்கா மதீனா இதெல்லாம் இஸ்லாமிய நாடு. ஆட்சிக்கு வந்தா சுப்ஹானல்லாஹ் உலகத்தையே கலங்கலாம் விளையாடினார். எந்த அளவு இப்ப இருக்கிற அமெரிக்கா ரஷ்யா மாதிரினா அந்த காலத்துல 28 வயசுல இஸ்லாமுக்கு வந்தவர், 28 வயசுல இஸ்லாமுக்கு வந்தவர். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய சாதனை. இப்ப பலஸ்தீன் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில படை அனுப்பியாச்சு. பலஸ்தீன் கையில கிடைச்சிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல கிடைக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடைக்கல. எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்தவர்களுடைய கையில இருந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலம், சுப்ஹானல்லாஹ், இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில ஹிஜ்ரி 15 நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு வரணும். அவரோட கையில தான் நாங்க போறோம். உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி வரலாம், உங்களோட கையில தான் போறாங்க. ஜனாதிபதி இப்பதான் நாட்டுல இருந்து வெளியே போகிறார். ஒரு 1000 ஒட்டகம், ஒரு 10,000 குதிரை, ஒரு 1000 காவல் வீரர்கள், பெரிய கிரீடம். சுப்ஹானல்லாஹ், என்ன படத்தை ஓட்டான் சில அரபு நாடுகளுடைய தலைவர்கள். அவர் தங்கை எஸ்திரைக்கிறதான் நடந்துவாராம், அவர் அதில்தான் ஏறுவாராம். இஸ்லாம் வளர்ந்த நாட்டில இஸ்லாத்தை குளிரோண்டி புதைக்கிறார். எந்த அரேபிய தீபகற்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வணக்கத்தை ஒழித்தார்களோ, இன்னைக்கு துபாயில பெரிய கோவில் இருக்கு. சாராயம் குடிக்கலாம், மது வருதலாம், நாட்டுக்கு வருமானம் தான் தேவை. அல்லாஹ் தேவையில்லை, ரசூல் தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை, எல்லாம் சக்கராத்துல வரும். அல்லாஹ் குடிப்பான் ஒரு குடி. இந்த மார்க்கத்தை குடிதோண்டி புதைச்சவர்கள். உங்களுக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன், இஸ்லாத்தை வளர்க்காட்டியும் பரவாயில்ல, இஸ்லாத்தை புதைச்சிடாது. அல்லாஹ் இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்கிறார். மார்க்கத்தை குடிதோண்டி புதைச்சிடாது. அல்லாஹ் குடிப்பான், பயங்கரமான குடி. 57 நாடு, 63 முஸ்லிம் நாடு. 63 முஸ்லிம் நாடு. ஒரு நாட்டை வச்சுக்கிட்டே இந்த பஸ்தா இந்த பாடம் 53 முஸ்லிம் நாட்டுக்கும் ஒரே ஜனாதிபதியா எப்படி போயிருக்கணும்? ஒரே ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தோட அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம், மிகப்பெரிய காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த காரியம். கூப்பிட்டாங்க, வாங்க போ. என்னது? பலஸ்தீன சாவியை வாங்குறது. சகோதரர்களே, இப்ப போறாங்க பலஸ்தீன சாவியை வாங்குறது.
சொன்னாங்க, கொஞ்ச நேரம் நான் ஒட்டகத்துக்கு மேல வாரேன், கொஞ்ச நேரம் நீ நடந்து வா. கொஞ்ச நேரம் நான் நடந்து வாரேன்,